வணக்கம் அன்பு மாணவர்களே. திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். கிண்ட்ரெட் இதை பெயர்ச்சொல்லாகவும் பயன்படுத்தலாம், அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த பெயர்ச்சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, உறவினர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இந்த அட்ஜெக்டிவ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரே மாதிரியான, சிமிலர் ஆர் ரிலேட்டட், அதற்கு தொடர்பான, இப்படிலாம் அதுக்கு அர்த்தம் வரும். இப்போ they sell dried fruit and nuts and other kindred products. உலர்ந்த பழங்கள், பருப்பு வகைகள், கொட்டைகள்னு சொல்லலாம். அது தொடர்பான அதே மாதிரியான இன்னும் சில பொருட்களை அவர்கள் விற்கிறார்கள். இதுதான் அட்ஜெக்டிவ்கான பிரயோகம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. upon his death, அவருடைய இறப்பிற்கு பிறகு, இறப்பில் செத்தோட, his assets were divided among his kindred, அவர்கள் உறவினர்களுக்குள் பிரித்து கொள்ளப்பட்டது. அவர்களுடைய இறப்பின் மூலம் அவருடைய சொத்துக்கள் அவருடைய உறவினர்களுக்குள் பிரித்து கொள்ளப்பட்டது. இது மாதிரி இரண்டு வகையாக இதனை பயன்படுத்தலாம். ஒன் இஸ் சிமிலர், another one is உறவினர்கள்.